ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் கார்ன் ரிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தோம். அவங்க இந்த மாதிரி அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை அவங்க கிரில் பண்ணியிருந்தாங்க. நம்ம கிரில் பண்ணாமல் சும்மா பேனில் போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 3 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறமா இதை உள்ளே வச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம வேக வச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நடுவில் அந்த கார்னோட கோர் அந்த இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த சைடு கீழே வச்சு கட் பண்ணக்கூடாது. அப்படின்னா அந்த கார்ன் அமுங்கி போயிடும். அதனால் இந்த சைடில் வச்சுட்டு ஒரு கத்தியில் இந்த மாதிரி அடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாற்றிட்டு இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் கூட அந்த கார்ன் மேலே கோட்டான மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா புரட்டிட்டு இதில் நம்ம மீதி பொருட்கள் சேர்க்க போகிறோம். 2 பல் பூண்டு, அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா மசாலாவுக்கு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். மிளகாய் தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மேலே நம்ம அப்படியே சேர்த்துற வேண்டியது தான். அப்படி நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கிறனால அந்த கார்ன் மேலே ஈஸியாக பைண்ட் ஆகும். அந்த லேஸை அப்படி கை வச்சு இது பண்ணிக்கோங்க. அப்புறம் மசாலா காலியானதுக்கப்புறமா மறுபடியும் மீதி. இப்போ நான் எல்லா மசாலாவும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதில் கடைசியாக தேவையான உப்பு எல்லாமே சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா டாஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மசாலா மேரினேட் பண்ண கார்ன் ரெடியாக இருக்கும். இப்போ இதை நம்ம பேனில் போட்டு ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா நம்ம கிரில்லையும் பண்ணலாம். கிரில் பண்ணும்போது அந்த கிரில் மார்க்ஸோட இன்னுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நம்ம பேனில் போட்டு எடுக்கிறதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி நல்ல ஒரு அடிகனமான இரும்பு பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். அப்படியே மீதி இருக்கக்கூடிய அந்த பூண்டு அந்த மசாலா எல்லாமே நான் உள்ளே சேர்த்துட்டு இது அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். ரொம்ப ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். கீழ் பக்கம் ஓரளவுக்கு ரெடியானதோ இதை நம்ம திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் மீதி எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரது வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். எல்லா பக்கமும் நமக்கு ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ மறுபடியும் இந்த சைடில் திருப்பி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நான் எல்லா சைடும் திருப்பி போட்டு எடுத்திருக்கேன். இப்போ மறுபடியும் கடைசியாக இந்த சைடும் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் ரெடி ஆகட்டும். இதில் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெண்ணெய் நான் சேர்க்குறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் மட்டும் பட்டர் ஒரு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போதும் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கூட ரோஸ்ட் ஆனதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு ரெசிபி இது நல்ல ஒரு அப்பிடைசராக இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து பார்க்கும்போது பாருங்களேன், அப்படியே அந்த மார்க்கோட அப்படியே நல்ல ஒரு லேசாக ஒரு அந்த நல்ல டார்க் ஷேட் வந்திருக்கும். கேரமலைஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இது மேலே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நறுக்கின மல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சம் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணும்போது அடடடடடா அவ்வளோ அழகாக இருக்கும். டடா, அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான கார்ன் ரிப்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த எலுமிச்சை பழத்தோட சாறு மசாலா எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.